பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் சனிக்கிழமை தாக்கல் செய்யப்படவுள்ள மத்திய பட்ஜெட் அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த பட்ஜெட்டில் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 2024 மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பின் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ள பாஜக அரசு பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை தாக்கல் செய்யவுள்ள மத்திய பட்ஜெட் மீது பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, கொரோனா தாக்கம், மின்கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றால் அடுத்தடுத்த பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் மத்திய பட்ஜெட் நிம்மதியையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக இருக்க வேண்டும் என்பதே சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரின் கோரிக்கை. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கானோர் வேலைவாய்ப்பை பெறுகின்றனர். நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து வரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 30% பங்களிக்கின்றன. ஏற்றுமதியில் 40% பங்கை கொண்டுள்ளன. வேலைவாய்ப்பை அள்ளித்தரும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேலும் மேலும் வளர்ச்சியடைவதற்கு தேவையான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சிறு குறு தொழில் முனைவோருக்கு மத்திய அரசின் பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டாலும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறுவதற்கான நடைமுறையை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கைகளில் ஒன்றாகும். குறிப்பாக குறைந்தபட்சம் 1 லட்சம் முதல் அதிகபட்சம் 5 லட்சம் வரை கடன் வாங்க இருக்கிற ஆவணங்களை வைத்து கடன் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர். ஒரு கடையை வைக்கணும்னு நம்ம நினைச்சாலவே அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் கேட்கறாங்க. சரி, இந்த ஒரு கடையை ஒன்று டெவலப் பண்ணலாம், எப்ப பார்த்தாலும் கடை பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்ற வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோனுக்கு போய் ஒரு சுயதொழில போய் ஒரு பேங்க்ல போய் கேட்டா அவங்க கொடுக்குற ப்ரொசீஜருக்கு தலை சுத்தி நம்ம கீழே விழுந்துடணும். ஏன்னா அவ்வளவு ப்ரொசீஜர் கேட்கறாங்க. கடன் வழங்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்தினால் வெளியில் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்கின்றனர். இதனால் கடன் சுமை குறையும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் தொழில் முனைவோர். வரியை நீங்க போடும்போது சாமானிய மக்களோட வாழ்வாதாரத்தை மனிதலை கொண்டு அதை எந்த அளவுக்கு மக்களுக்கு வரியை குறைச்சு உங்களால போட முடியுமோ, தொழில் மையத்துல அவங்களுக்குள்ள இருக்கிற நிறைய ப்ரொசீஜரை குறைச்சு சாதாரண மக்களும் அடித்தட்ட மக்களும் லோன் வாங்குறதுக்கு எளிமையான முறையில் செய்து கொடுத்தா பெண்கள் எல்லாருமே தன்னோட தொழில சிறப்பா வழங்கி அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நாட்டின் 40% தொழிலாளர்கள் சிறு குறு தொழில்கள் மூலமே வேலை வாய்ப்பை பெற்று வருகின்றனர். தங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். வேலைவாய்ப்பு, வருவாய், ஏற்றுமதி என அனைத்திலும் முக்கிய பங்களிப்பை அளித்து வரும் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்.